வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் வெங்காய வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வடை பார்த்திங்கன்னா மேலே லைட்டாக ஒரு மொறுமொறுப்பு தன்மையோடையும் உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து சாப்பிடவே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த வெங்காய வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 4 பெரிய வெங்காயத்தை இதை மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். வெங்காயம் மொத்தமாக இருக்கும். நம்ம இது மாதிரி கையை வச்சு பிசையும் போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக பிரிஞ்சு வரும். வெங்காயம் மொத்தமாக இருந்ததுன்னா உப்பு காரம்லாம் அங்கங்கே திட்டாக தெரியும். அதனால் நம்ம கையை வச்சு ஃபஸ்ட்டு இது மாதிரி நம்ம உதிரியாக பிரிச்சுக்கலாம். இப்போது இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை மிளகாயும் சேர்க்க போகிறோம். காரத்துக்கு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக பெருங்காய் தூள் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் சீரகத்தை இது மாதிரி கையில் லைட்டாக நசுக்கி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா உப்பு காரெல்லாம் எல்லா இடமும் படுற மாதிரி இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் 1/2 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் ஒரு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை, 2த்தையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியிலே இதை நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக தெளித்து பிசைஞ்சிக்கலாம். அதாவது 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்த்தா வெங்காய வடை எண்ணெய் குடிக்கும். நான் தண்ணி எதுவும் சேர்க்கல. அந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியிலே நான் மாவை பிசைஞ்சிட்டேன். இப்போ நமக்கு எந்த சைஸில் வடை தேவையோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சி இது மாதிரி கையில் வச்சு தட்டிக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வடையை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடு கம்மியாக இருந்ததுன்னா வடை எண்ணெய் குடிக்கும். அதனால் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டுக்கலாம். வடைகளை தேவையான அளவு எண்ணெயில் சேர்த்து விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் இருந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். ரொம்ப கம்மி பண்ண வேணாம். எண்ணெய் சூடு இல்லைன்னா வடை எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். 2 பக்கமும் நல்லா வெந்து வரட்டும். இதை பொறுமையாக நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இதை இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டு நல்லா வெந்து வரட்டும். கிட்டத்தட்ட இந்த வடை ரெடியாக 10 நிமிஷம் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக செவந்து எண்ணெய் கொதிப்பெல்லாம் அடங்கி வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். மீதி இருக்கிற வடைகளையும் இதே மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். இது சூடாக அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு சைடிஷ் தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா தேங்காய் சட்னி சாம்பாரோடு வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.